சரி, ஓகே. அப்போது இந்த மாதிரி நான் பொதுமக்களை தொடர்பு கொள்கிறதுக்கு நான் ஒரு வாரம் ஒரு மாதமும் நான் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த கம்யூனிகேஷன்ற ஃபீச்சர் மூலயமா நம்ம ஒரு மொபைல்லையுமே நம்மளோட மெசேஜ் மூலயமா அந்த காமன் பர்சன்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மெசேஜ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு வெள்ளம் ஒரு புயல்லாம் வருது அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரப்போகுது, 1ஆம் எண் கூண்டு வந்து ஏற்றிருக்காங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, பொதுமக்கள் வெளியில் வர வேணாம். இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இப்போதைக்கு பண்ணுறாங்க. நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா இந்த கம்யூனிகேஷனுக்கான மெசேஜ் டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம அட்மின் போர்ட்டல்லே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது, என்ன மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, எந்தெந்த ரேஷன் கார்ட்ஸ் அனுப்ப போகிறீங்கன்றதை தேர்ந்தெடுத்துட்டு சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது மூலயமா பப்ளிக் பர்சன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனல் மெசேஜாக மட்டும் இல்லாமல், அவங்களோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்களோட பிறந்த நாள், அவங்களோட கல்யாண தேதி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம நோட் பண்ணுறதுனால அந்த டேட்டில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, கிட்ஸு, பேரண்ட்ஸ்லாம் கூட இருப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து விஷ் பண்ணாமல் இருக்கலாம், அவங்களே வந்துட்டு மெசேஜ் அனுப்பாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதோட ரிசல்ட். அந்த ஸ்மைல் தான் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டாக மாறும்.